ஆர்கானிக் ஃபார்ம் வைக்கணும் தான் சார் ரொம்ப ஆசை. இயற்கை விவசாயம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சார், இயற்கை விவசாயம் பண்றது தான் எனக்கு பிடிக்கும்னு. இப்படி ஒரு பண்ணை வைக்கணும் சார். இது கூட என்ன மாதிரி ஆசைப்பட்ட ஒருத்தர் உருவாக்குனதுதான். வெளிநாட்டுல பார்த்த தொழிலை உதறி தள்ளிட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெறும் வயிறு 4 நாளா நீங்க எதுவுமே சாப்பிடலம்மா. மயக்கம் வந்துட போதும்மா. எந்த நேரத்துல அந்த பொண்ணு நம்ம தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பேசணுமோ அப்பவே இந்த வீட்டுல இருக்க நிம்மதி போச்சுமா. எனக்கு என்னமா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ராசி இல்லைன்னு தோணுதுமா. நிறுத்துறியா உன் வயச? ராசியா ராசி? வீட்டுல இருக்கிற பெரியவங்க பண்ற தப்புக்கு ஒரு பொண்ண ராசி இல்லங்கிற பேர்ல அவ லைஃப பலியாக்கணுமா? அவங்க அண்ணன் கஞ்சனா இருந்தா இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? இப்படித்தான் வர்ற ஒவ்வொரு பொண்ணையும் வந்த ராசி சரியில்லை, இருந்த ராசி சரியில்லைன்னு அவ வாழ்க்கையை பாழாக்கிட்டுமா? ஏன் நான் இருக்கேனே இங்க இல்ல 15 வருஷமா சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன் வாழாம. ஏன் ராசி நல்லா இருக்கா சொல்லு. அப்ப என்ன பத்தி இப்படிதானே பேசுவ? எந்த குடும்பத்துல பொண்ணு வந்த ராசிய பத்தி தப்பா பேசுறாங்களோ அந்த குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க எதுக்கும் லாய்க்கு இல்லாத சோம்பேறிங்கன்னு அர்த்தம். அதுல உங்க முட்டாள்தனம். நீங்க சரியா இல்லாம இருக்கிறதுக்கும் வீட்டுக்கு வர்ற பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்? முதல்ல உள்ள போனி போ. என்னமோ ராசியா ராசி அது பொண்ணு. சாரிக்கா, தெரியாம பண்ணிட்டேன். எப்படி நான் விட்டுட்டு போனேன்? எப்படி உனக்கு மனசு வரும்? எப்படி வந்தது? அடிக்கடி போனல. அடிக்கடி போ. போடா. போய் தோல. இப்ப மட்டும் எப்படி வந்தமா? அடிக்கடி போ. இரு. ஏன்டா இப்படி கூறு கடத்தனமா பண்ண? சமாதானப்படுத்து போ. அக்கா 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 சொல்றத கேளுக்கா. அக்கா 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 சொல். அக்கா 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 இனிமே உனக்கும் எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ விருப்பப்பட்ட பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க. உன்கிட்ட எனக்கு என்ன லிமிட்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப நீ என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டியோ அப்பவே உனக்கு நான் ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அக்கா இல்லக்கா. ப்ளீஸ் பேசாத. அக்கா சாரிக்கா, சாரி. ஆமா இப்ப மட்டும் எப்படி வந்த?
அந்த ஆள் வந்து உங்ககிட்ட பேசினாரா? அந்த ஆள் வந்து பேசினா கேட்பேன். இந்த அக்கா பேசினா கேட்க மாட்டேன். அப்படி இல்லக்கா, யாரு பேச்சு நான் கேட்கல. நீ என்னை தப்பா புரிஞ்சிருக்க. உனக்காக தான் நான் வந்தேன். நம்பலல? இத கேளுக்கா. மகேஷ், நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறது தப்பே இல்ல. ஏன்னா நாங்கெல்லாம் இந்த 8 மாசம் தான் உன் கூட பழகினவங்க. ஆனா உங்க அக்கா யோசிச்சு பாரு, நீ பிறந்ததுல இருந்து உன்னை தூக்கி சுமந்தவங்க. உன்னோட எல்லா நல்லதுக்கும் அவங்கதான் காரணம். ஏன் அவங்க வாழ்க்கையை உனக்காக தியாகம் பண்ணிருக்காங்கன்னு நீயே சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட உங்க அக்காவை நீ விட்டுட்டு போலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த உலகத்துல உங்க அக்காக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே. இப்பவே அவ பேசினா கேட்பேன்னு கேட்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா, சபாஷ். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா கண்ணு? சூப்பர்ரா, காரியத்தை சாதிச்சிட்டேன். நான் எங்க சித்தப்பா, பிளான் போட்டு கொடுத்ததே நீங்க தானே. இல்ல மாமா, அப்படி எல்லாம் பாக்காதமா. என்ன போற பக்கத்துல போட்டு கொடுத்துட்டு போறேன். அவரை உள்ள கூப்பிடலையா? யாரு? தம்பியை கூப்பிட்டு தம்பி அறுவடை நம்பியா? அது இவனை பார்த்த சந்தோஷத்துல நான் அவரை மறந்துட்டேன். நீ வேற உள்ள வரக்கூடாதுன்ட்டியா? அதான் தம்பி வெளியிலேயே நிக்கிறாப்புல இருக்கு. சித்தப்பா, அவரை வர சொல்லுங்க. அதான் வந்த வேகத்துக்கு எங்க நீயே கூப்பிட்டுருவேன்னு பார்த்தேன். ஆனா அங்கேயும் ஒரு நிதானம். அதான் எங்க அண்ணன் மக. தம்பி அறுவடை நம்பி, உள்ள வர சொல்லிட்டாங்க, வாங்க. எல்லாத்துக்கும் ஓகே. இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம், வாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போட வேண்டாம். எனக்கு என் தம்பி கல்யாணம் நடக்கணும். நீங்க விருப்பப்பட்டபடியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஏற்பாடு பண்ணிடுங்க. மாப்பிள்ள சார், இந்தாங்க வாட்ச் கட்டிக்கங்க. கையை நீட்டுங்க. ஏய், உனக்கு வேஷ்டி கட்டி பழக்கம் இல்ல? எங்கேயாவது அவுந்துற போகுது. இந்த பெல்ட் போட்டுக்க. மோதிரம் போட்டுக்க. செயின காணும். இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா? சொன்னா புரிஞ்சுக்க. நான் வந்தா நல்லா இருக்காது. எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் அழுமூஞ்சி வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கும். எனக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். டைம் ஆகும். நீ போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நீ வேணும்னே பண்ற, அது மட்டும் நல்லாவே தெரியுது. தம்பி, உனக்காகத்தான் எல்லாமே பண்றேன். உங்க அக்காவுக்கு நீங்க எதுவுமே இல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ இவ்வளவு தூரம் கேட்டு என்னால வர முடியலனா எனக்கு மட்டும் மனசு வருத்தமா இருக்காதா? எனக்குள்ள ஏதோ ஒரு தோல்வி மனசு ஒத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் அது எங்கேயாவது தெரியாம பஸ் அவுட் ஆகி வெடிச்சு மறுபடியும் கல்யாணம் என்னால. நான் வரல, நீ போயிட்டு வா. நல்லபடியா நடக்கும், சரியா?
ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். யாரும் அட்டென்ட் பண்ணல. மறந்து வச்சுட்டு வரலம்மா, உன்னை வர வைக்கிறதுக்காக வேணும்னே தான் வச்சுட்டு வந்தோம். இது யாரோட பிளான்? இந்த வாட்டி பிளான் பண்ணது நான் இல்லம்மா, பிளான் பண்ணது அவரு. நீங்க உசுருக்கு உசுர வளர்த்த தம்பி, நீங்க இல்லாம அந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? உங்களை வர வைக்கிறதுக்காகத்தான் அந்த பிளான் பண்ணோம். அதனாலதான் நீங்க வர்ற வரைக்கும் நாங்க காத்திருந்தோம். சப்போஸ் நீங்க வரலைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. உங்க பாசத்தை மதிக்கிறவங்க நாங்க. எங்க சைடு ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சாரி. ஜமீன் கூட இல்லைங்களே, சாதாரண அரசு உத்தியோகம் பார்த்து குழப்பம் நடத்துறோம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலயோ இல்ல கல்யாண மண்டபத்துக்கு உள்ளேயோ கோயில் இருந்துட்டா இந்த செலவெல்லாம் மிச்சம்ல. ஏதாவது கோவில் இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ் அப்படி போயிடலாம்ல. அந்த ஒரு நாள் கூத்துக்கு 6 லட்சம் ரூபாய் செலவழிக்கணுமா? சோ பத்திரிக்கை வைக்கிற வகையில மட்டும் நமக்கு 12 லட்சம் ரூபாய் செலவு வருது. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தோம்னா சட்டி சட்டியா சாப்பாடு மிஞ்சி போய் கிடக்கும். சாப்பாட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. யார் யாரு சாப்பிடுறதுக்கு பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மொய் எழுதும் போதே டோக்கன் கொடுத்துடலாம். இயற்கை விவசாயம்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ என்ன சொல்ற, எதுக்கு சொல்றன்னு யாருக்கும் புரியாது. சார், நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன். நான் சேர்த்து வச்சிருக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாம் என் தங்கச்சி தான். ஏய், என்ன இங்கே உட்கார்ந்துருக்க? எந்திரிச்சு மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்கார். போமா, கூச்சப்படாத போ. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அச்சச்சோ, எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க உட்காருங்க. அம்மா, முதல்ல எல்லாரும் என்னை மன்னிக்கணும். நீங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் முடியாம ரொம்ப சிம்பிளா நான் நினைச்ச மாதிரி முடிஞ்சதால என் மேல எல்லாரும் கோவமா இருப்பீங்க. உங்க பிளான் பிரகாரம் இந்த கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீங்க போட்ட பட்ஜெட் படி 35 லட்சம் ரூபாய் இந்த கல்யாணத்துக்கு செலவாகியிருக்கும். ஒரே நாள்ல அந்த 35 லட்சமும் காலியாயிருக்கும். இப்போ அந்த 35 லட்சமும் என் கையில. இது என்னோட தங்கச்சிக்கு நான் கொடுக்க போற கல்யாண பரிசு. இந்த பணத்தை என் தங்கச்சி பேர்ல பேங்க்ல போட்டிருக்கேன். மாப்பிள்ளைக்கு பிடிச்ச தொழில் விவசாயம்னு சொன்னார். அவர் பேர்ல பொள்ளாச்சிக்கு பக்கமா ஒரு 25 ஏக்கர் நிலம் 5 வருஷம் லீஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது அதுக்கான அக்ரிமெண்ட்.
அவர் உழைப்புல 5 வருஷம் கஷ்டப்பட்டா அதை அவரே சொந்தமாக்கிக்கலாம். பிடிச்ச தொழிலும் அன்பான குடும்பமும் அமைஞ்சிட்டா யாருடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் வராது. பொருளாதார ரீதியா வர்ற பிரச்சனைகளால தான் நிறைய குடும்பங்கள்ல டைவர்ஸ் வரைக்கும் போகும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருமண சடங்கு சம்பிரதாயம்ன்ற பேர்ல ஒரு நாள் விசேஷத்துக்காக எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு 6 மாசத்துல குடும்பம் நடத்த பணம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது. அந்த ஆரம்பம் தான் அடுத்தடுத்து அவங்களுக்குள்ள கேப் போறதுக்கு காரணமா இருக்கு. ஒண்ணு நிம்மதி இல்லாம வாழ்றாங்க, இல்லைன்னா கல்யாணம் செஞ்ச கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சிடுறாங்க. இது போல எந்த காரணங்களுக்காகவும் என்னோட தங்கச்சி வாழ்க்கை அப்படியெல்லாம் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் எல்லா செலவுகளையும் குறைக்கிறதுக்காக இப்படி நடந்துகிட்டேன். மனைவியோட கனவுகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுலயே கணவனோட வாழ்க்கை போயிருது. கணவனோட பலத்தை உணராம இருக்கிறதுனால மனைவியோட வாழ்க்கை அர்த்தமில்லாம ஆயிருது. கல்யாணம்ங்கிறது 6 மாசம் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, ஆயுள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறது. 50 வயசுக்கு அப்புறம் தான் உண்மையான காதல் கணவன் மனைவிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்கிறதுக்கு 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த 50 வயசை எட்டுறதுக்குள்ள ஏகப்பட்ட சோதனைகள் வருது. அதை நீங்க கடக்கிறதுக்கு பணம், தொழில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஊருக்காரங்க முன்னால தன்னோட கௌரவத்தை காட்டணும்னு கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரச்சனைகள் வரும்போது பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் எப்படி அலையறாங்கன்றத நான் கண்கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கே வந்தேன். கணவன் எல்லாம் செஞ்சிருவான்னு நினைக்காம அவனோட வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சு தேவைகளுக்கு ஏற்ப திட்டமிடுற மனைவியா நீ இருக்கணும். அதே போல மனைவி கேட்ட உடனே அவளை சந்தோஷப்படுத்தணும்னு ஓடி போய் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சு மாட்டிக்காம உண்மையான வாழ்க்கை என்னன்றத அவளுக்கு புரிய வச்சு சந்தோஷமா வாழ்ற கணவனா நீங்க இருக்கணும். வாங்க. பிரமாதம் பிரமாதம். நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அட என்னங்க நீங்க ஏங்க? சாரி. என்னமா சாரின்னு பெரிய வார்த்தையெல்லாம் நாட்கள் ஒவ்வொன்றும் அனுபவங்களா மாறி நம்மள பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி எடுத்துக்கோமே. அபாஷியா, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னீங்க. அதே எங்க கூட பழகின இந்த 6 மாசத்துல ஏறக்குறைய நீங்க ஒரு ஞானியாவே ஆயிட்டீங்க. நீங்க புகழ்றீங்க. உண்மையை சொல்லுங்க. சரவணா ஐயா அப்படியே எங்க எல்லாரையும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவோம். எடுத்துருவோம். அதுக்கு எவ்வளவு அமௌண்ட்?